திவி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தாத்தா அவகிட்ட, சொந்த வீட்ல திருடுற அளவுக்கு அப்படி என்னமோ உனக்கு பண கஷ்டம்? என்ன பழக்கம் இது? நீ எதுக்காக அந்த பணத்தை எடுத்தேன்னு தெரிஞ்சுக்காம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்ல. நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போறேன். அவங்க கிட்ட கேட்டா தரமாட்டாங்கன்னு தான் எடுத்தேன். அதுக்கு திருடுவியா? இது ரொம்ப பெரிய தப்புமா. ஆமா தப்பு தான். இங்க மட்டும் எல்லாம் சரியா இருக்கா? நீங்க சரியா இருக்கீங்களா? பொறந்த குழந்தைய யாரும் இல்லாத மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு வந்த ஆளு தானே நீங்க? அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற. அதெல்லாம் உனக்கு புரியாது. அதெல்லாம் எனக்கும் சித்துக்கும் நல்லாவே புரியுது. உங்களுக்கு இந்த விஷயத்த போய் அவங்க கிட்ட சொல்லணும்னா சொல்லுங்க. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன அடிப்பாங்க இல்ல திட்டுவாங்க. எனக்கு அத பத்தியெல்லாம் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போக, தாத்தா திவி பேசிட்டு போனதெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. இங்க கதிர் வந்து ரீனா கிட்ட, நேத்து பார்ட்டியில டேட்டுக்கு ஓகே சொன்னேன்ல, அதான் நம்ம எப்ப போலாம்னு கேட்க வந்தேன்னு சொல்ல, என்னது டேட்டா அப்படின்னா என்னன்னு கேட்டுட்டு, ராக்கி அர்ஜுனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னதை நினைச்சு பார்த்து, ஆமா நான் சொன்னேன்ல, நம்ம டேட் போலாம். ஆனா நீ நினைக்கிற மாதிரி டேட் இல்ல. நீ டின்னருக்கு என் வீட்டுக்கு வா. அப்பா கணேஷ் அங்கிள் எல்லாருமே இருப்பாங்கன்னு சொன்னதும், ஃபர்ஸ்ட் டேட்ல யாராவது ஃபேமிலியை மீட் பண்ண வைப்பாங்களான்னு கேட்டா, இல்ல நீ என் வீட்டுக்கு வந்தா என் ஃபேமிலியை மீட் பண்ண மாதிரி இருக்கும். நீ கவலைப்படாத, நல்லா ஜாலியா இருக்கும்னு சொல்ல, அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். அப்ப ரீனாவுக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ்னு கால் வர, அவளும் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமா வந்து பார்த்தா, சைக்கிள்ல போகும்போது கீழே விழுந்துட்டா. உடம்பெல்லாம் ரொம்ப காயமா இருக்கு. விழுந்ததுல இருந்து அடிவயிறு வேற வலிக்குதுன்னு சொல்றா. கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப நர்ஸும் பாப்பாவை செக் பண்ணணும்னு பேரண்ட்ஸை வெளியே அனுப்பிட்டு, நீங்களே கொஞ்சம் பாப்பாவை பாருங்கன்னு சொல்ல, ரீனாவும் செக் பண்ணி பார்த்தா கீழே விழுந்த காயம் மட்டும் இல்லாம உடம்புல எல்லாம் நகத்தோட கீறல் இருக்கதை பார்த்து ஷாக் ஆகுறா. அந்த குழந்தைகிட்டயும் என்னாச்சுன்னு கேட்டா, வீட்டு பக்கத்துல சைக்கிள்ல விளையாண்டுகிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டேன்னு சொல்றா. சரி உனக்கு எங்கெல்லாம் வலிக்குதுன்னு தொட்டு பார்க்கும்போது கையத்தோட ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னதும், கையை செக் பண்ணி பார்த்தா அதுலயும் கீறல் இருக்கு. ஒன்றும் இல்லம்மா, நான் இன்ஜெக்ஷன் போட சொல்றேன், எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு பெயின் கில்லர் போட்டு விடுங்கன்னு சொல்றா. அப்புறம் ரீனா விஜய் கிட்ட வந்து, ஈஆர்ல ஒரு குழந்தைய சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டான்னு சொல்லி அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவளோட உடம்பெல்லாம் நகைக்கீரலா இருக்கு. அவளுக்கு அடிவயிறு வேற வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை எதுவும் சொல்லுச்சா? இல்லப்பா, அவளும் கீழே விழுந்துட்டேன்னு தான் சொல்றா. எனக்கு என்னமோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது தான் சரின்னு படுது. அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் சேஃபா ஃபீல் பண்ணணும்னா கண்டிப்பா பேரண்ட்ஸோட ஹெல்ப் வேணும். நானும் அதான்ப்பா நினைக்கிறேன்னு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட நானே பேசுறேன்னு சொல்லிட்டு போறா. அப்புறம் அவங்களையும் கூப்பிட்டு, நான் கிருத்திகாவை செக் பண்ணி பார்த்ததுல சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்த அடிமாரி மட்டும் தெரியல. அவளை யாரோ தப்பா தொட ட்ரை பண்ணியிருக்காங்க. அது யாரு என்னன்னு டிசைட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அவளை சேஃபா பார்த்துக்கணும்னு சொல்ல, என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் ஏதாவது நடந்தா அவ எங்ககிட்ட சொல்லியிருப்பா. ஒருவேளை அந்த டைம்ல அவளுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாம இருக்கலாம். நீங்க என்ன வேணும்னே தப்பா பேசுறீங்களா? நீங்க வைத்தியம் பார்க்குற வேலையை மட்டும் பார்த்தா போதும். மத்த வேலையெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். நான் உங்க குழந்தைய தப்பா சொல்லல. நீங்க இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்னு தான் சொல்றேன்னு சொன்னா, எங்களுக்கு எங்க பொண்ண பார்த்துக்க நல்லா தெரியும். நீங்க அடிபட்டதுக்கு மருந்த மட்டும் போட்டு விடுங்க. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நீங்க சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க சிந்துவும் பேஷண்டோட ரிப்போர்ட்ஸை கொடுக்க, ஆராதனா அதை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம இன்னும் கான்சியஸ் இல்லாம தான் இருக்காருன்னு பேஷண்டோட கை கால் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கறா. அப்ப ரதி வந்து என்னாச்சுன்னு கேட்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. அவரோட கை கால் நகை எல்லாமே டார்க்கா இருக்கு. உடம்புல ஒரு சில இடத்துக்கு ரத்தம் போகவே இல்ல. அதனால கண்டிப்பா இவர் ஏதோ ட்ரக் எடுத்திருக்காரு. ஆனா அது என்ன ட்ரக்னு தான் தெரியல. இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்கன்னு கேட்டா, ரேண்டம் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரின்னு ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல, ஆனா அது எதுக்குன்னு கேட்க வந்தா, அவர் சாகுற கண்டிஷன்ல இருக்காரு. இவரை நம்ம காப்பாத்தவே முடியாது. அதுவும் இல்லாம இவர் ஏதோ மெடிக்கல் ட்ரக் எடுத்திருக்காருன்னு சொன்னதும், ரதியும் இதுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க. இங்க ராகவும் மெடிசின்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஒரு பெயின் கில்லரோட காம்போசிஷன் டிஃப்ரெண்டா இருக்கதை பார்த்து என்னன்னு கேட்டா, லாஸ்ட் 6 மாசமா இதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல, அவனும் அதை போட்டோ எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஏங்க இந்த ட்ரக்கவே தடை பண்ணியிருக்காங்க. நீங்க எப்படி இதை சேல் பண்றீங்க? ஐயோ டாக்டர், என்ன சொல்றீங்க? ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொண்டு வரும்போது நாங்க இதை எடுத்து தானே ஆகணும். எங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு. இங்க ஆராதனா சொன்ன டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததும் வேகமா வந்து ரதி கிட்ட, நான் நினைச்ச மாதிரி இது வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல குதிரைக்கும் மாட்டுக்கும் யூஸ் பண்ற டிராங்குலைசர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படி இவங்களுக்கு கிடைச்சது? அதெல்லாம் போதை வேணும்னா எங்க இருந்து வேணாலும் சோர்ஸ் பண்ணுவாங்க மேம். நீ பேசுறத பார்த்தா காலேஜ்ல ரொம்ப நல்ல பசங்களோட பழகி இருக்க போல. சரி இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லு. ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை மேம். அடுத்த 24 மணி நேரத்துக்கு ஆக்சிஜன் சப்ளை மட்டும் கொடுத்தா போதும். ட்ரக் நேச்சுரலா பாடியை விட்டு வெளியே போற வரை வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றா. ரதியும் இதை கேட்டு ரொம்ப நல்லா அப்சர்வேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு அவளை பாராட்டுறாங்க. அப்புறம் சிந்துவும் ஆராதனா கிட்ட, அன்னைக்கு என்னடனா தலைவர் மாதிரி கண்ணை ஹேண்டில் பண்றீங்க, இன்னைக்கு ரிப்போர்ட்லயே இல்லாத ட்ரக்கை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க.
உண்மைய சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி பாம்பேல என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கும் ட்ரக் மாஃபியாவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க, ஆராதனாவோட ஃபேஸே டோட்டலா சேஞ்ச் ஆனத பார்த்ததும், இதுக்கு எதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகுறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். நீங்க ஓகே தானே? இல்ல நான் ஓகே தான்னு சொல்ல. இருந்தாலும் நீங்க செம்ம ஷார்ப்புன்னு சொல்லிட்டு போறா. அப்ப ஆராதனாவோட ஃபிளாஷ்பேக்ல ஒரு மஞ்ச பையில இருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்து, அத ஒரு இடத்துல வச்சுட்டு கிளம்பி, அடுத்து சலூன் கடை, காரு, ஆட்டோன்னு அதே மாரியான டிஃபன் பாக்ஸ வச்சுட்டு கிளம்ப, அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தா, உள்ள ட்ரக்க சப்ளை பண்ணிட்டு போயிருக்கா. இதுல இருந்தே இவ கொஞ்சம் டேஞ்சரான ஆளுதான்ற மாரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.